ஒரு 1000 சதுரடி வாஸ்துபடி உள்ள ஒரு வீட்டை கட்டணும்னாக்கா எவ்வளோ மெட்டீரியல்ஸ் எவ்வளவாகும், அதே மாதிரி காஸ்ட் எவ்வளவாகும். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். நிறைய பிளான் பார்த்துக்கிட்டே வர்றோம் இந்த சேனலில். இன்றைக்கி ஒரு 1000 சதுரடி வாஸ்துபடி உள்ள ஒரு வீட்டை கட்டணும்னாக்கா எவ்வளோ மெட்டீரியல்ஸ் எவ்வளவாகும், அதே மாதிரி காஸ்ட் எவ்வளவாகும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 1000 சதுரடிக்கு சிமெண்ட்டு உங்களுக்கு 500 பேக்ஸ் செலவழியும். இது ஐஎஸ்ஐயில் சொல்லப்பட்டது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இந்த அளவுக்கு செலவழிகிறதையும் நான் எடுத்துருக்கிறேன். இந்த 1000 சதுரடியில் நிறைய சுவர்கள் வந்தால் அதற்கேற்றப்போல் சிமெண்ட் பேக்கு கூடும் குறையும். அதே வாலே நடுவில் இல்லைனாக்கா கொஞ்சம் குறையும், கம்பி கூடும். ஸோ காஸ்ட் இஸ் ஒன்றா தான் இருக்கும். பட் இப்போ 1000 சதுரடினா டிவைடட் பை 2 500 பேக்ஸ் உறுதியாகும். பர் பேக் 400 ருபீஸ். இன்றைக்கி 2 lakhs செலவழியும். சாண்டு சாண்ட் 20 யூனிட் உங்களுக்கு வேணும். ஸோ ஒரு யூனிட் இன்றைக்கி 5000 ரூபா, 1 lakh செலவழியும். எம் சாண்டு அதே மாதிரி உங்களுக்கு 5 யூனிட் வரும். ஸோ 5000 ரூபா, அது 30,000 ரூபா செலவழியும். அதே மாதிரி ஸ்டீல் 4.85 டன்னு டு 5, அதாவது 4.85 டன்னு டு 5 டன்னு 5000 கிலோ பர் கேஜி உங்களுக்கு 65 ரூபா போட்டிருக்கிறோம். இது கிஸ்கால் மாதிரியான கம்பி. ஸோ இதே டாட்டாவோ டிஸ்கானோ இல்லை ஜேஎஸ்டபிள்யூஓ வாங்கினீங்கன்னாக்கா அது 85 ரூபா பெர் 20 ரூபா கூடும். ஏன்னா டைரெக்டாக ஓரிலேருந்து எடுக்கிற கம்பி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கம்பியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னாக்கா இதெல்லாம் பியூரிஃபைடு கம்பிக்கு உண்டான ரேட்டு தான் நான் கொடுத்துருக்குறேன். இதே நீங்கள் டாட்டா ஜேஎஸ்டபிள்யூ டிஸ்கான் இந்த மாதிரி கம்பிகள் 3 நம்பர்ஸ் உள்ள கம்பி உங்களுக்கு டைரெக்டாக ஓரிலேருந்து மண்ணிலேருந்து எடுக்கப்படுற கம்பி. மண்ணிலேருந்து டைரெக்டாக அயன் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஸ்டீலாக எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3,15,250 ரூபா வரும். அப்புறம் 20 mm ஜல்லி, அதாவது சின்னதாக இருக்கும் இல்லையா, இந்த 3/4 ஜல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அது காங்கிரீட் போடுறதுக்கு அது 14 யூனிட்டு 3000 ரூபா, ஒரு யூனிட்டுக்கு 42,000 ரூபா. 40 mm ஜல்லி எர்த்திவியம் போடுறதுக்கு முன்னாடி கீழே அமைக்கப்படுவதும் அப்புறம் தரையில் 1.5 இன்ச்சு அமைக்கப்படுவதற்கு உண்டானதும் 5 யூனிட்டு, ஒரு யூனிட் 2,500 ரூபா, 12,500 ரூபாய் வரும். பிரிக்ஸு செங்கல் ஹிஸ்ய மஸ்ட் ஒன். ஒயிட் பிரிக் இருக்குது, ரெட் பிரிக் இருக்குது. ஊருக்கு ஏற்றார் போல் ஹாலோ பிளக்ஸ் நான் சொல்லலை. ஸோ அது 9 இன்ச்சு 4.5 இன்ச்சு கல் 4.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு 9 இன்ச்சுக்கு உண்டான கல்லில் உள்ள குவாலிட்டி. ஸோ அது ஒரு கனேடிக்கு 13 கல் கணக்கு வச்சுக்குவாங்க. ஸோ ஒரு சதுரடிக்குன்னா 5 கல் கணக்கு. அந்த மாதிரி கணக்கு பண்ணதில் 1000 சதுரடிக்கு உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு 23,000 நம்பர்ஸ். ஸோ 12 ரூபா 30 பைசா. அடியன் மதுரையில் இருக்கிறேன், எஸ்பிஜிங்கிற ஒரு கல் பயன்படுத்துகிறேன். அது 10 ரூபாயில் கூட நீங்கள் கல் வாங்கலாம், உங்கள் ஊருக்கு ஏற்றார் போல் வாங்கலாம். இது அருமையான குவாலிட்டி உள்ள கல்லுக்கு உண்டானது 2,82,900 ரூபா வரும். அப்புறம் கிராவல், இந்த மண் ரெப்புறோம் இல்லையா, எம் சாண்டுக்கு உள்ளுக்குள்ளே பேஸ்மெண்ட்டில் மண் மெத்துவோம். ஸோ அதுக்கு கிராவல் 30 யூனிட் வேணும். பேஸ்மெண்ட்டை 4 ஃபீட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ 4 அடிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா 30 யூனிட், ஒரு யூனிட் 2,000 ரூபா, மொத்தம் 30 யூனிட்டுக்கு 60,000 ரூபா, 60,000 ரூபா 60,000 வரும். அதாவது இந்த எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் 1000 சதுரடி. ஸோ அதில் 100 பாயிண்ட்ஸ் ஈவன் சின்ன ப்ளக்லேருந்து எல்லாம் சர்க்கியூட் பிரேக்கர்லேருந்து ஒரு சுவிட்சுங்கிறது ஒரு ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கலுக்கு உண்டான வயரிங்கு சுவிட்சு எல்லாம் சேர்த்து மெட்டீரியலோட 1,500 ரூபா, 1.5 லட்சம் ரூபா வரும். வெளியே இருக்கிற சர்வீஸ் கனெக்ஷன்லாம் தனியாக வரும், ப்ளம்பிங் மெட்டீரியலோடு சேர்த்து. ஸோ 1000 சதுரடிக்கு 100 ரூபா மினிக்கு 1 லட்சம் ரூபா உங்களுக்கு செலவழியும். சானிட்டரி அதே மாதிரி 1000 சதுரடிக்கு 100 ரூபா. இதில் நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, தொட்டியிலேருந்து ஏற்றுறதெல்லாம் தனியாக எடுத்துக்கணும். நார்மலாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே சின்டெக்ஸ் டேங்க் 1000 லிட்டர் வச்சு பைப்லைன் 2 பாத்ரூமுக்கு, கிச்சனுக்கு, டாய்லெட் பாத்ரூமுக்கு உண்டான பைப்லைன் இறக்குறதுக்கு உண்டானது, ஹீட்டர் லைன் கொடுக்குறதுக்கு உண்டான அமைப்பு, அதுக்கு 1 lakh செலவழியும். சானிட்டரி அதே மாதிரி 1000 ஸ்கொயர் 2 டாய்லெட் பாத்ரூம், ஒன்று இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன். ஸோ அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் கீழே 5 இன்ச்சு பிவிசி பைப்பு நல்லா அமைக்கிறதுக்கு உண்டானது 6 kg. ஸோ 1000 சதுரடி 100 ரூபா, 1 lakh. அப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ இதில் 1000 சதுரடி 100 ரூபா. இதில் ஃபால் சீலிங்கில் இருக்கிற பெயிண்டிங், அப்புறம் ராயல் ப்ளை, ஃப்ரண்ட் எலிவேஷன், டெக்கரேஷன் ஒர்க்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக
நல்ல குவாலிட்டியாக அடிக்கணும்னாக்கா 150 ரூபா வரும். டிசைன் இல்லாமல் நான் சொல்கிறேன் 100 ரூபா மணிக்கு 1 லேக் செலவழியும். டைல்ஸு டேபிள் டாப்பு கிச்சன் கிரானைட் நம்ம அமைக்கிறதுக்கு 1000 சதுரடிக்கு 150 ரூபா செலவழியும். ஸோ 1,50,000 இது கிச்சன் டேபிள் டாப் சேர்த்து. அப்புறம் வுட் ஒர்க்ஸு அதில் வந்து 6 நிலை வரும், 10 ஜன்னல் வரும். ஸோ இதுக்கு வந்து 1000 சதுரடிக்கு 6 நிலை. தலைவாசல் வந்து டீக்குட்டு அமைக்கிறதுக்கு உண்டானது சேர்த்து 3 lakhs செலவழியும். அப்புறம் லேபர் காஸ்ட்டு, இது மேலே சொன்னதெல்லாம் லேபர் காஸ்ட்டோடு சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இந்த சிவில் ஒர்க்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் சிவில் ஒர்க்கு மாத்திரம் தனியாக நம்ம சொல்லணும்னாக்கா 500 ரூபா per ஸ்கொயர் ஃபீட் 1000 சதுரடி. லேபருக்கு ஒவ்வொரு ஊரில் 350 கொடுக்குறாங்க, 450 கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியாக செய்யணும்னாக்கா per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 rupees, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 lakhs. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் per ஸ்கொயர் ஃபீட் 1000 சதுரடிக்கு நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னாக்கா 24,42,650 ரூபா உங்களுக்கு செலவழியும். இது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட்டு, கம்பி, பெயிண்டிங் உண்டானது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா பில்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 28.4க்கு 35.5ன்னு வச்சுக்கோங்களேன். இது அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அளவு 28.4. இப்போ 35க்கு 45 பிளாட் சைஸ்னால் 28.4க்கு 35 கட்ட போகிறீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2,442 ரூபா உங்களுக்கு அடக்கமாகுது. கிட்டத்தட்ட 2,500 ரூபா. இதில் என்ன வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா போரு, மழைநீர் சேகரிப்பு, செப்டிக் டேங்க் இதில் கொடுக்கல. அதே மாதிரி இபி கனெக்ஷன் வெளியே வாங்குறது, நல்ல தண்ணி கனெக்ஷன் வாங்குறது, பிளான் அப்ரூவல் இதில் இல்லாதது தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் தனியாக சேர்த்துக்கணும். இதில் நகரத்தில் மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, இதே சென்னையில் இது வந்து 1000 சதுரடிக்கு இதே ஏரியா கூட ரேட்டு குறையும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபார்முலா ஒன்று தான், என்ன பெருசாக கட்ட போகிறீங்க அவ்வளோதான். அப்போது 2200, 2100 கூட அடக்கம் ஆகும். இதே 5000 சதுரடி கட்டும்போது உங்களுக்கு குறையும். ஸோ இது வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் கிடையாது, தனியாக வந்து இங்கே வச்சு மிக்சர் மிஷின் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி காங்கிரீட்டு போடுறது தான். ரிச் மார்ட்டராக வச்சு எல்லாமே ஐஎஸ்ஐ குவாலிட்டி மெட்டீரியலை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு. அடியன் மதுரையில் வந்து இது மாதிரி தான் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டானது பிளான் வாங்கிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான ஒப்பீனியன், வாஸ்துப்படி பிளான் அமைச்சிருக்கோமா அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் வந்து ஒவ்வொரு பிளான்லேயும் நீங்கள் ஃபிட் பண்ணி பார்த்திக்கலாம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பண்ணும்போது தனித்தனியாக எழுதி வைக்கும்போது என்ன செங்கல், மணல், சிமெண்ட்டுங்கிறது பிரிக்கும்போது இது மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ பிளான் அமைக்கணும்னா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் அழைப்பு கொடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமः.